விடுதலைப் பயணம். அதிகாரம் 37. உடன்படிக்கை பிழை செய்தல். பெத்சலேல் சித்தி மரத்தால் ஒரு பிழை செய்தார். அதன் நீளம் 2½ முழம், அகலம் 1½ முழம், உயரம் 1½ முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசும் பொன்னால் வேய்ந்தார். அதைச் சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார். அவர் 2 வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் 2 வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் 4 கால்களுக்காகவும் 4 பொன் வளையங்களை வார்த்தார். அவர் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் பேழையை தூக்கிச் செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார். அவர் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார். அதன் நீளம் 2½ முழமும் அகலம் 1½ முழமும் ஆகும். அவர் 2 பொன் கெருபுகளை செய்தார். இரக்கத்தின் இருக்கையிலுள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாகச் செய்தார். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக அதன் 2 பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன. கெருபுகள் தம் இறக்கைகளை மேனோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன. கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன. அப்ப மேசை செய்தல். அவர் சித்திம் மரத்தால் மேசையொன்று செய்தார். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1½ முழம். அவர் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் கையகல அளவில் அதற்கு சுற்றுச்சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை 4 மூலைகளிலும் 4 கால்களில் பொருத்தினார். மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன. மேசையை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளை சித்திம் மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். மேசைக்கு மேல் இடம்பெறும் துணை கலன்களான தட்டுகள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும் பொன்னால் செய்தார். விளக்கு தண்டு செய்தல். பசும் பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார். அதை அடிப்பு வேலையாகச் செய்தார். அதன் அடித்தண்டு, கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன. விளக்கு தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து 3 கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் பிரிந்து சென்றன. ஒரு கிளையில் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. மறு கிளையிலும் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. இவ்வாறே விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. விளக்கு தண்டுக்கு நேர்மேலே வாதுமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன. முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. அதன் குமிழ்கள், கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும் பசும் பொன் அடிப்பு வேலையுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன. அதன் 7 அகல்கள், அணைப்பான்கள், நெருப்பு தட்டுகள் ஆகியவை பசும் பொன்னால் செய்யப்பட்டன. அவர் அதனையும் அதன் எல்லா துணைக்கலன்களையும் ஒரு தாலந்து பசும் பொன்னால் செய்தார். தூபப்பீடம் செய்தல். அவர் சித்திம் மரத்தால் தூபப்பீடம் செய்தார். அது நீளம் 1 முழமும் அகலம் 1 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 2 முழம். அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன. அவர் அதன் மேல் பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்கத் தோரணம் பொருத்தினார். அதை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்கள் வீதம் 2 பக்கங்களிலும் அவர் பொருத்தினார். சித்திம் மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். திருப்பொழிவு எண்ணெயும் நறுமணத் தூபமும் தயாரித்தல். அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் கலப்பற்றதுமான நறுமணத் தூபத்தையும் தயாரித்தார்.